வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. அறிவேதான் தெய்வமென்றார் தாயமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டியோர் நினைவு கூர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மழை வேண்டி மழை தவம் என்ற ஒரு நோன்பு இன்று நாம் ஏற்ற இருக்கின்றோம். இது ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு சிந்தனை. பஞ்சபூதங்களாக மலர்ந்த இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களின் இணைப்பாக தோன்றிய உயிரினங்கள். அந்த உயிரினங்களிலே பஞ்சபூத கூட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்களின் ஒவ்வொரு பூதத்தினுடைய இருப்பினுடைய தேவை வரும்போதெல்லாம் அவை இயற்கையில் தனித்தனியாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை கொண்டே அதை நிறைவு செய்து கொள்கிறோம். அவ்வாறு நிறைவு செய்து கொள்ளக்கூடிய நிலையில் மண், நீர் என்ற இரண்டு பூதங்களையும் நாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தின் வழியாக நாமாக முயற்சி செய்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்கின்றோம். மண்ணின் குறைபாடை நிறைவு செய்வதற்காக மண்ணில் விளையக்கூடிய உணவு வகைகளை நாம் உணவாக எடுத்துக்கொண்டு உடலில் மண் எனும் பூதத்தினுடைய இருப்பு சதவிகிதம் நிறைவாக இருப்பதற்குரிய சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். நீரின் குறைபாடை தாகம் என்ற உடல் தேவையின் அடிப்படையில் பிரபஞ்சத்தில் நான்காவது பூதமாகிய அந்த நீரை நாம் உடலில் எடுத்து அதனுடைய தேவையையும் நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த இரண்டும் உயிர் இனங்களில்
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் கீழ் இயங்கக்கூடியவைகளாக அமைந்துள்ளது. அவ்வாறு அமைந்தாலும் பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த நீர் மனிதன் உயிரினங்கள் வாழும் பகுதிக்கு சுழற்சி முறையிலே அந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பிலே மாற்றம் பெற்று அவை அந்த பகுதிக்கு வந்து அடையாமல் நாம் அதை எடுத்துக்கொள்வது என்பது இயலாத காரியம். நீர் அந்த நிலத்தில் பயிர்கள் விளைவிப்பதற்கு ஒரு ஆதாரமாக உள்ளது. அந்த பயிர்கள் நம் மண்ணின் தேவையை பூர்த்தி செய்வதாகவும் உள்ளது. அதே நீர் நமது உடலில் நீரின் தேவையை பூர்த்தி செய்வதாகவும் உள்ளது. இந்த பூமி உருண்டையிலே பூலோகத்திலே 2/3 பாகம் கடலால் சூழப்பட்ட நீர், 2/3 பாகம் நீராக இருந்தாலும் ஆழ்ந்த விரிந்த கடலாக இருந்தாலும் அந்த நீர் நேரடியாக உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கு பயன்படுவதாக இல்லை. அவை இந்த மண் என்ற பகுதியிலே விழுந்து இங்கு பல இடங்களில் மாற்றம் பெற்று கடலை சென்று அடையும் பொழுது அதில் சேர்ந்து கொண்டிருக்கும் உப்புகள் பெருகி 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 கடல் நீர் உப்புத்தன்மை வாய்ந்த நீராக மாறி உள்ளது. இது பல கோடி ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு. இருந்தாலும் அவ்வாறு உப்பு நீராக இருக்கக்கூடிய அந்த விரிந்த கடல் நீர் நேரடியாக நம் வாழ்க்கைக்கு பயன்பட முடியவில்லை என்றாலும் இயற்கை ஒழுங்கமைப்பிலே அந்த முழுமையான அறிவாகிய தெய்வம் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு என்ற தன்மையிலே அந்த இயற்கை ஒழுங்கமைப்பாக அதனுடைய இயக்கம் கடல் நீர் ஆவியாகி அந்த ஆவி நிலத்தின் மேல் பகுதியிலே உயர்ந்து உயர்ந்து சென்று அங்கு நீர் ஆவி ஒன்றிணைந்து அடர்ந்து அடர்ந்து மேகங்களாக மாறி அவ்வாறு மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ஆவியாகக்கூடிய அந்த நீர் தூய்மையான நீர் மட்டும் ஆவியாக மாறி அங்கு இருக்கக்கூடிய அந்த உப்பு பகுதிகள் கடலிலேயே இருக்கும் நிலையில் தூய்மையான தண்ணீர் மட்டும் ஆவியாக மாறி மேகங்களாக மாறி அந்த மாறிய மேகங்கள் இந்த பூமியின் நிலப்பகுதியிலே 1/3 பாகம் நிலமாக இருக்கும் அந்த நிலப்பகுதியிலே
காற்றின் விசையால் நகர்ந்து பூமியின் மேல் தளத்தில் அந்த மேகங்கள் மேலும் திணிவு பெற்று அடர்ந்து கருமேகங்களாக மாறுகின்றது. கருமேகங்களாக அடர்ந்து அந்த திணிவு அதிகரிக்கும் நிலையிலே அது அடர்ந்த காற்றாக மேலும் திணிவு பெற்று நீராக மாறி பூமியின் ஈர்ப்பு நிலையில் இந்த மண்ணில் மழையாக பெய்து இங்கு வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை நிலைக்கு உதவுவதாக அமைந்துள்ளது. இந்த சுழற்சி மீண்டும் நிலத்தில் விழுந்த அந்த மழை நீர் தாவரங்கள், விலங்கினங்கள், மனித இனம் இவற்றின் பயன்பாட்டுக்கு உட்பட்டு பயன்பாடு அடைந்த அந்த நீர் மீண்டும் கடலை சேர்ந்து அடைகிறது. மீண்டும் அது சுழற்சியாக மழை நீராக. இந்த இயற்கையின் சுழற்சி நிலப்பகுதியில் வாழும் உயிரினங்களின் வாழ்வுக்கு உதவுவதாக இயற்கை அமைப்பு அமைந்துள்ளது. அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த இயற்கை ஒழுங்கமைப்பு இயக்க ஒழுங்கு என்பது மாறாமல் அவை சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த நிலப்பகுதியில் வாழும் உயிரினங்களில் வாழ்க்கை நடைமுறைகள் இயற்கை நியதிக்கு ஒத்ததான வாழ்க்கை முறையாக அமைய வேண்டும். அந்த இயற்கை நியதிக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை முறை இந்த நிலப்பகுதியில் வாழும் உயிரினங்களில் தோன்றும் பொழுது அவை அந்த உயிரினங்களின் கருமையத்தை தூய்மை கெடுப்பதாகவும் அதே அலைகள் வான்காந்தத்தில் சமுதாய பதிவுகளாக மாறி இந்த வான்காந்த களத்தையே தூய்மை கெடுப்பதாகவும் அமைந்து விடுகின்றது. அவ்வாறான அந்த சமுதாய பதிவுகள், அந்த சமுதாய பதிவுகளின் அடர்த்தி அதிகரிக்கும் போது அது அந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பிலான அந்த தற்சுழற்சிக்கு ஒரு தடையாக அமைந்து விடுகின்றது. அவ்வாறு தடைகள் ஏற்படும் பொழுது அந்த இயற்கையிலிருந்து மாற்றம் பெற்று வரவேண்டிய அந்த மேகக்கூட்டங்கள் தனது தற்சுழற்சியை கடல் பகுதியில் ஆவியாக மாறும் மேகங்கள் கடல் பகுதியிலேயே திணிவு பெற்று அங்கே கருமை மேகங்களாக மாறி மழை கடல் பகுதியிலேயே மழையாக பெய்து விடுகிறது. மழை இந்த உலகத்தில், இந்த பூமி உருண்டையில் எவ்வளவு நீர் ஆவியாக மாறுகிறதோ அவை மழையாக பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் மழையின் அளவு குறைவுபடுவதில்லை. அது எந்த இடத்தில்
வந்து அடைகிறது என்பதில்தான் அந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பு என்ற இயற்கை நீதியின் ஒரு ஒழுங்கு நிலை செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக அமைந்துள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது இன்று மனித குலத்தில் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அறநெறிக்கு முரண்பாடான வாழ்க்கை முறைகள், இயற்கை நியதிக்கு முரணான வாழ்க்கை முறைகள், இயற்கையின் ஒழுங்கமைப்பை எதிர்க்கக்கூடிய மனிதனுடைய விஞ்ஞான சக்தி, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று கூறிக்கொண்டு நாம் இயற்கையின் ஒழுங்கமைப்பிற்கு கொடுக்கக்கூடிய தடைகள், இவையெல்லாம் அந்த இயற்கையின் சுழற்சியை தடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. எனவே அந்த இயற்கையின் சுழற்சி நிலப்பகுதியில் மழையாக பெய்வது என்பது குறைந்து நிலத்தில் நீர் வற்றி பயிர்கள் வளர்ச்சிக்கும் நீர் இல்லாத ஒரு நிலை உருவாகி உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையே மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த நிலையில் பூமியின் ஆழத்தில் துளையிட்டு நீரை எடுக்கக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய விஞ்ஞான வளர்ச்சி அதையும் வற்றடிக்கக்கூடிய நிலைக்கு சென்றுவிட்டது. ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் பூமிக்கு அடியில் இவ்வளவு ஆழம் துளையிட்டு நீரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அதற்கான முயற்சி எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனிதன் வாழும் பகுதிக்கு இறை ஆற்றல் மேகங்களாக மழை பொழிந்து நீரை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இயற்கை சுழற்சி தானாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. இந்த மதுரை பகுதியிலே, மதுரையின் மையத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வைகை ஆறு என்று கூறக்கூடிய அந்த ஆறு வருடம் முழுவதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறாக ஒரு காலத்தில் இருந்தது. அந்த ஆற்றில் நீர் குறைவுபடும் போது, எப்பொழுது குறைகின்றதோ குறையும் நேரத்தில் மீண்டும் மழை பெய்து அந்த ஆற்றினுடைய நீர் ஓட்டம் குறைவுபடாமல் அந்த இயற்கையின் சுழற்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம் முன்னோர்கள் கண்டு இன்று அதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அந்த ஆற்றில் நீரை பார்ப்பது என்பதே அரிதான காரியமாக ஆகிவிட்டது. இவற்றையெல்லாம் நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதற்கான அந்த காரணங்களையெல்லாம் அறிந்து தெளிந்து நாம் நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இவ்வளவு இருந்தும் ஓரளவுக்கேனும் இந்த நிலப்பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அவை மனிதனை தாண்டி ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கக்கூடிய
உயிரினங்களுக்காகவே அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஏன் என்று சொன்னால், அவை ஐந்தறிவு ஜீவன் வரை இயற்கையின் ஒழுங்கமைப்பு மாறாமல் அந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதாக அமைந்துள்ளது. அந்த அடிப்படையில் மனித குலத்தின் எண்ணங்கள், வாழ்க்கை முறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். திருக்குறளில் ஒரு குறள் வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலே, தானமும் தவமும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் என்று ஒரு குறளை வள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கின்றார். தானமும் தவமும் தங்கா வியனுலகம், வானம் வழங்காது எனின், வானம் வழங்காது எனின் உலகில் மழை பெய்யவில்லை என்று சொன்னால், தானமும் தானமும் தங்கா வியனுலகமும், இந்த உலகத்தில் தானமும் தவமும் தங்காது என்று அதற்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கின்றது. பரிமேலழகர் அழகர் உரையிலிருந்து இதுவரை அதற்கு உரை எழுதியவர்கள் அனைவரும் இவ்வாறுதான் அதற்கு உரிய உரை எழுதியிருக்கின்றார்கள். இந்த உலகில் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் தானமும் தவமும் நிலைக்காது என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் மழை பெய்யவில்லை என்றால் தானமும் தவமும் நிலைக்காது என்பது சரியான விளக்கமாக நம் மனதிற்கு தோன்றவில்லை. திருவள்ளுவர் அந்த அடிப்படையில் அதை எழுதியிருக்க முடியாது என்று நாம் சிந்தனைக்கு தோன்றுகின்றது. அவ்வாறு அதை பற்றி சிந்தனை செய்யும் பொழுது ஒரு விளக்கம் தென்பட்டது. அதாவது, இடம் மாற்றி பொருள் கொள்தல் என்ற அடிப்படையிலே இந்த குறளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை மாற்று இடத்தில் போட்டு அதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதாவது, வானம் வழங்காது எனின் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளில் இருக்கக்கூடிய எனின் என்ற வார்த்தையை அந்த இரண்டாவது வரியின் முதலிலே போட்டு அதை பொருள் கொள்ள வேண்டும். தானமும் தவமும் தங்கா வியனுலகம் எனின் வானம் வழங்காது என்று அதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். தானமும் தவமும் உலகில் நிலை பெறவில்லை என்றால் வானம் வழங்காது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த உலகில் இந்த மழையினுடைய சுழற்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகில் உள்ள உயிரினங்களில் குறிப்பாக மனித இனத்தின் வாழ்க்கை முறையில் தானமும் தவமும் தங்கி நிலை பெற வேண்டும். அதாவது அறநெறி வாழ்க்கை முழுமையாக வாழப்பட வேண்டும். அவ்வாறு அந்த வாழ்க்கை வாழும் நிலையில் அந்த இயற்கையின் இயக்க ஒழுங்கு முறையாக நிகழும். மனித குலத்திலிருந்து எல்லா உயிரினங்களும் தனது உடல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கான அந்த இயற்கையின் கொடை நம்மை வந்து சேரும். அதற்கு நாம் அந்த இயற்கையோடு ஒன்ற வேண்டும். இயற்கையோடு ஒன்றி உயிர்கலப்பு பெற வேண்டும். இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கை ஒழுங்கமைப்பையும் இயற்கை நீதியையும் நாம் உணர்ந்து தெளிந்து நமது வாழ்வை
முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு, என்ற விளக்கத்தோடு இன்று நாம் மழை தவம் ஏற்ற இருக்கின்றோம். மழை தவம் ஏற்றுவதற்கு முன் பஞ்சபூதங்களாலான இந்த உடல் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்கள் மூலம் நிறைவு செய்யப்படுகிறது என்ற வகையில் இந்த உலகில் உள்ள பஞ்சபூதங்களோடு முதலிலே உயிர்கலப்பு பெற்று பஞ்சபூத தவம் ஏற்றி அதன் தொடர்ச்சியாக மழை தவம் ஏற்ற இருக்கின்றோம். அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம். மனதை வெறுமையாக்கிக் கொள்வோம். மனதில் எண்ணங்கள் எழாமல் மனதை வெறுமையாக்கிக் கொள்வோம். எண்ணங்கள் எழாமல் இருப்பதற்காக சற்று நேரம் நம்மை சுற்றிலுமிருந்து எழுகின்ற சப்த அலைகளை, நமது காதுகளில் வந்து மோதுகின்ற ஓசைகளை வெறுமையாக கவனியுங்கள். என்ன சப்த அலை கேட்கின்றதோ அதை அப்படியே கவனிப்போம். அதை பற்றிய எண்ணம் வேண்டாம், அதை பற்றிய ஆராய்ச்சி வேண்டாம். மனதில் கவனித்தல் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நிகழட்டும். ஆழ்ந்து கவனிக்க கவனிக்க மனம் புற சப்த அலைகளிலிருந்து படிப்படியாக விடுதலை பெறும். புற சப்த அலைகளிலிருந்து படிப்படியாக விடுதலை பெறும். விடுதலை பெற்ற மனம் அகம் நோக்கி திரும்பும். நமது அகம் நோக்கி திரும்பட்டும். இப்பொழுது உடலையே பாருங்கள். உங்களது உடலையே பாருங்கள். உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதையும் ஒன்று சேர பார்க்கின்றோம். அசைவற்ற பருவுடல், அசைவற்ற பருவுடல் ஒரு கற்சிலை போல
அசைவற்ற பருவுடல். முழுமையாக பார்க்கின்றோம். உச்சி முதல் பாதம் வரை அசைவற்ற பருவுடல். அந்த அசைவற்ற பருவுடலிலே லேசாக அசைந்து கொண்டிருக்கும் சுவாசம். உடல் ஒரு கற்சிலை போல் அசைவற்று அமர்ந்துள்ளது. அந்த உடலின் 2 நாசித் துளைகளின் வழியே மெல்லிய சுவாசம் சீராக அசைந்து கொண்டிருக்கிறது. உடலையே பார்க்கின்றோம். அசைவற்ற பருவுடல், மண்ணாலாகிய பருவுடல், அந்த உடலை சூழ்ந்து அழுத்தமாக நிரம்பி நிற்கும் வான்காந்தம். உடல் அசைவற்று அமர்ந்துள்ளது. அந்த உடலை அழுத்தமாக அழுத்திக் கொண்டு பிரபஞ்ச பேராற்றல் விரிந்து பறந்து உள்ளது. உடலையும் உடலை சூழ்ந்துள்ள தெய்வீக காந்த ஆற்றலையும் ஒன்று சேர பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் இடத்தை சூழ்ந்தும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல் அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும்
அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள்நிறை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு மகான்களை வணங்கிக் கொள்வோம். பிரபஞ்சக் களத்தில் சூக்குமமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது அருள் அலைகள் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருள்ளும் பூரணமாக நிரம்பி நம்முள் குருவினுடைய ஆற்றல் முழுமையாக ஈர்க்கப்பட்டு நம்முள் ஆசான் அவர்களது அருள் அலைகள் நிரம்பி நம்மை தூய்மை செய்யட்டும், மேன்மை செய்யட்டும். மனதால் விரிந்து அந்த இயற்கையோடு இயற்கையாக லயமாகி பஞ்சபூதங்களின் மேல் உயிர்கலப்பு பெற்று பஞ்சபூத தவம் ஏற்றுவோம். பஞ்சபூதங்களில் 5வது பூதமாகிய நிலம், நிலத்துக்கு அறிகுறியாக இந்த பூமி உருண்டையை, இந்த பூலோகத்தை முழுமையாக மனதில் கொள்வோம். இந்த பூலோகத்திலே, பூமியின் மேல் தளத்திலே பஞ்சபூதங்களில் 5வது பூதமாகிய மண்ணால் ஆகிய பருவுடல் தவநிலையில் அமர்ந்திருப்பதை பாவனையாக பாருங்கள். விரிந்து பரந்த பூவுலகம், இந்த பூவுலகின் மேல்தளத்தில் மண்ணாலாகிய பருவுடல் ஒரு கற்சிலை போல் அசைவற்று அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த மண்ணோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகின்றோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகின்றோம். மண்ணை தேவையின் அளவிலே பயனுள்ள வகையிலே பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம்.
மண்ணின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே நான்காவது பூதமாகிய நீர், நீருக்கு அறிகுறியாக இந்த விரிந்து பரந்த கடலை மனதில் கொள்வோம். பூலோகத்திலே 2/3 பாகம் நீரால் சூழப்பட்ட விரிந்த கடல். அந்த விரிந்த கடல் பகுதியிலே, கடலின் மையத்திலே, கடலின் ஆழத்திலே, நீருக்கு உள்ளாக நமது பருவுடல் மூழ்கி அமர்ந்து தவம் நிலையில் அமர்ந்திருப்பதை பாவனையாக பார்க்கின்றோம். புற உடல் முழுவதும் அந்த நீரின் அழுத்தத்தை உணர்கின்றோம். கடல் நீரின் அசைவு லேசாக நமது பருவுடலை உரசிக்கொண்டு உராய்ந்து கொண்டு நகர்ந்து கொண்டிருப்பதை உணர்கின்றோம். அதே நீர் நமது உடலிலே இரத்த ஓட்டமாக உடல் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்றோம். அந்த நீரோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுவோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே 3வது பூதமாகிய நெருப்பு. பூமியின் மையத்தில் அணுக்களின் நெருக்கம் காரணமாக அணுச்சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு நெருப்பு குழம்பு எரிந்து கொண்டே இருக்கின்றது. அதில் வெளிப்படக்கூடிய வெப்பம் பூமியின் மேல்தளத்திலே வந்து பூமியில் வாழ் உயிரினங்களில் உடல் உஷ்ணமாக இருந்து கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கின்றது. அந்த நெருப்பு குழம்பு பூவுலகின் 1/3 பாகம் நிலத்தால் ஆன அந்த நிலப்பகுதியிலே, அடர்ந்த காடுகளின் மையத்திலே எரிமலையாக வெடித்துச் சிதறி அதனுடைய நெருப்பு குழம்பு ஆறு போல ஓடி வருவதை பாவனையாக பாருங்கள்.
அந்த நெருப்போடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகின்றோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகின்றோம். நெருப்பை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே இரண்டாவது பூதமாகிய காற்று பூமியின் மேல்தளத்தில் பூமியின் மேலே காற்று வளையம் போல இருந்து கொண்டு பூமியில் வாழ் உயிரினங்களின் பிராணனாக சுவாசமாக மூச்சாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்றோம். அந்த காற்றோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகின்றோம். காற்றை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே முதலாவது பூதமாகிய விண் எனும் ஆகாயம். இந்த ஆகாயம் என்ற விண் துகள்கள் உயிரினங்களில் தனித்த இயக்கமான உயிர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்றோம். இதே விண்ணெனும் ஆகாயம் ஒன்று கூடி காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக காட்சி தருவதை உணர்கிறோம். அதே விண் ஆகாயம் என்ற நிலையில் தனித்த இயக்கமாக உடலில் உயிர் இயக்கமாக இயக்கம் பெறுவதை உணர்கிறோம். அந்த விண்ணோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். விண்ணை பயனுள்ள வகையிலே பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். விண் எனும் ஆகாயத் துகளோடு மனம் லயமாகி தவமாகிறோம்.
பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் மேல் மனதால் லயமாகி தவமாகி நின்றோம். அதே பஞ்சபூதங்கள் நம்முள் உயிரினங்களில் உடலாக, இரத்த ஓட்டமாக, வெப்ப ஓட்டமாக, காற்று ஓட்டமாக, உயிர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்களில் மண்ணின் தேவையை இந்த பூ உலகின் மண்ணின் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்களின் மூலம் நிறைவு செய்து கொள்கின்றோம். உடலின் நீரின் தேவையை பஞ்சபூதங்களில் நீரின் துணை கொண்டு அவற்றை நிறைவு செய்து கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே பூமியின் மேல்தளத்தில் சூழ்ந்து விரிந்திருக்கும் கடல் பகுதியில் நிரம்பி இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் நிலப்பகுதியில் வாழ் உயிரினங்களுக்கு மழையாக பெய்து உலகில் வாழ் உயிரினங்களை உய்விக்கின்றது என்ற உயர்ந்த கருணையோடு அந்த இயற்கை நினைந்து மதித்து அந்த இயற்கையோடு இயற்கையாகவே லயமாகி மழை தவம் ஏற்ற இருக்கின்றோம். அசைவற்ற பருவுடல் கச்சிலை போல் அசைவற்ற பருவுடல் அந்த பருவுடலின் மையத்திலே தண்டுவடத்தின் மையத்திலே மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே சுழுமுனை நாடியிலே மெல்லிய அசைவாக அசைந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தின் இயக்கத்தை சுழுமுனை நாடியின் மையத்திலே பாருங்கள். மூச்சு உள்ளிழுக்கும் போது மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கும், மூச்சு வெளியேறும் போது உச்சியிலிருந்து மூலாதாரத்துக்கும் மேலும் கீழுமான அந்த சுவாசத்தின் இயக்கம் சுழுமுனை நாடியிலே மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே
மேலும் கீழுமான மெல்லிய சுவாசத்தின் இயக்கம். உடல் உணர்வை கடந்து உடலின் மையத்தில் சுழுமுனை நாடியிலே சுவாசத்தின் இயக்கத்தோடு இயக்கமாக இணைந்து 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 மேலும் கீழுமான அசைவாக அசைந்து கொண்டிருக்கின்றோம். மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினை மையத்தில் மனதை நிலைநிறுத்துவோம். ஆக்கினை மையத்தில் அந்த சுவாசத்தின் மூச்சை முழுமையாக விட்டுக்கொண்டு மனதை ஆக்கினை மையத்தில் நிலைநிறுத்துவோம். ஆக்கினை தவம், புருவ மையம், புருவ மையத்தின் மையத்திலே சற்று உட்புறமாக ஒடுங்கி ஒடுங்கி ஆக்கினை நிலையில் தவம் ஏற்றுகிறோம். மேலும் உயர்ந்து 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 துரியம், சகஸ்ராதாரம், உச்சி, உச்சியின் மையம், பிரம்மரந்திரம், சகஸ்ராதாரம், துரியம், உச்சியின் மையத்திலிருந்து உயர்ந்து 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 விரிந்து செல்வோம். சக்தி களம், உயர்ந்து விரிந்து விரிந்து சக்தி களம், இயக்க பிரபஞ்சம், பேரியக்க மண்டலம், வான்காந்த பெருவெளி, இயக்க பிரபஞ்சம், விரிந்து விரிந்து விரிந்து
பிரபஞ்சம் முழுவதும் மனதால் விரிந்து செல்கின்றோம். விரிந்த மனம் மையத்தில் சுழன்று கொண்டிருக்கும் அந்த பூ உலகத்தை, பூமி உருண்டையை முழுமையாக பார்க்கிறது. பூமி உருண்டை, பூ உலகம் விரிந்த மனம் அந்த பூ உலகின் தற்சுழற்சியையும் சூரியனது சுற்றுவட்ட பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளையும் விரிந்த நிலையிலிருந்து பார்க்கின்றோம். அந்த பூமியின் மேல் தளத்திலே 2/3 பாகம் விரிந்து பரந்த கடல், விரிந்து பரந்த கடல் நீர் பூமியின் மேல் தளத்தில் விரிந்த கடலாக, படர்ந்த கடலாக விரிந்து நிற்பதை உணர்கிறோம். அந்த நீரோடு நீராக ஒன்றி 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 கலந்து விரிந்த கடலோடு மனதால் இணைந்து இணைந்து நீரோடு உயிர்கலப்பு பெறுகின்றோம். அந்த நீராகவே மாறி அந்த நீரிலே கலந்து 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 நீரிலே கரைந்து கரைந்து நீராகவே மாறி விரிந்து நிற்போம். விரிந்த கடல், ஆழ்ந்த கடல், இந்தியாவின் தென் பகுதியிலே 3 பாகமும் சூழ்ந்திருக்கக்கூடிய விரிந்த கடல். அந்த கடல் நீரோடு கலந்து கலந்து நீரோடு கரைந்து கரைந்து கடல் நீராகவே மாறி நிற்போம். கடலின் மேல் தளத்தில் ஏற்படுகின்ற உஷ்ணம், சூரியனுடைய அலைகள், அதனால் ஏற்படும் உஷ்ணம், அந்த உஷ்ணத்தின் தாக்குதல் அந்த நீரில் ஒரு வெப்பமாக, அந்த வெப்பத்தினுடைய புழுக்கம் ஒரு வெப்ப உணர்வாக உணர்ந்து பாருங்கள். விரிந்து பரந்த கடலாகவே மாறி நிற்கிறோம். அந்த கடலின் மேல் தளத்தில் சூரியனுடைய அலைகள் வெப்பமாக மாறி
அந்த வெப்பத்தினுடைய அலைகள் நீரில் ஒன்று கலந்து நீர் வெப்பமடைந்து சூடாகி ஆவியாக மாறிக்கொண்டிருப்பதை பாவனையாக பாருங்கள். கடல் நீர் வெப்பத்தின் அலை காரணமாக தன்னுள் ஒரு புழுக்கம் ஏற்பட்டு நீர் சூடாகி ஆவியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆவியாகவே மாறிக்கொண்டிருக்கும் நீரலைகள் நீராவியாக மாறி 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 விரிந்த கடல் பகுதியிலிருந்து வான் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். ஆகாயம் நோக்கி நீர் ஆவி அலைகள் விரிந்து விரிந்து உயர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பதை பாவனையாக உணர்கிறோம். உயர்ந்து 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 நீர் ஆவியின் அழுத்தம் அதிகரித்து அதிகரித்து அந்த நீர் ஆவி அடர்ந்து 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 மேகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. விரிந்த கடல் வெப்ப அலைகளின் காரணமாக சூடாகி ஆவியாகி நீராவியாக உயர்ந்து அவை அடர்ந்து அடர்ந்து மேகங்களாக அடர்ந்து கொண்டிருக்கிறது. அழுத்தம் அதிகரிக்கட்டும். அதிகரித்து 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 அடர்ந்த மேகங்கள் இந்த இந்தியாவின் தென்பகுதியில் 3 புறமும் விரிந்த கடல் பகுதியில் மேகங்கள் அடர்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். அடர்ந்த மேகங்கள், அந்த மேகங்களை சூழ்ந்து வீசிக்கொண்டிருக்கும் காற்று அந்த மேகங்களை அந்த நிலப்பகுதியின் பக்கத்தில் அழுத்திக் கொண்டு அந்த காற்றின் அசைவோடு அந்த மேகங்கள் நிலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை உணர்கின்றோம். தென்பகுதியின், பாரதத்தின் தென்பகுதியின் 3 புறமும் உயர்ந்து அழுத்தமாக நிரம்பிய மேகக்கூட்டங்கள் பூமியை நோக்கி நகர்ந்து 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 3 புறமும் அழுத்தமாக நகர்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள். மேகக்கூட்டங்கள் அலை அலையாக நகர்ந்து நகர்ந்து நகர்ந்து
தென் பகுதியின் மையத்திலே மதுரை மாநகரின் உச்சியிலே வான்காந்த வெளியிலே மேகங்களாக அடர்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். கடல் பகுதியிலிருந்து நகர்ந்து கொண்டிருக்கும் மேகங்கள் நகர்ந்து 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 மதுரையை சுற்றிலும் ஒரு 100 மைல் சுற்றளவிற்கு அடர்ந்த மேகங்களாக நகர்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை பாவனையாக உணர்கிறோம். மேலும் மேகங்களினுடைய அழுத்தம் அதிகரிக்கட்டும். அழுத்தம் அதிகமாகி அதிகமாகி அடர்ந்த மேகங்கள் அடர்ந்த காற்றாக அழுத்தம் பெறுவதை உணருங்கள். மதுரை சூழ்ந்து 100 மைல் சுற்றளவிற்கு வான்காந்த வெளியிலே அடர்ந்த மேகங்கள் மேலும் திணிவு பெற்று அழுத்த காற்றாக கருமேகங்களாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அடர்ந்த காற்று, அழுத்த காற்று கருமேகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. மதுரை மாநகரின் மேல் பகுதி முழுவதும் மதுரையை சூழ்ந்து 100 மைல் சுற்றளவிற்கு அடர்ந்த மேகங்கள் கருமேகங்களாக அடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் கடல் நீர் ஆவியாகி வான் பகுதியில் உயர்ந்து அந்த காற்றின் விசையிலே மதுரை மாநகரை மையமாக கொண்டு 100 மைல் சுற்றளவிற்கு அடர்ந்த மேகங்களாக கருமேகங்களாக அழுத்தம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அழுத்தம் பெற்ற கருமேகங்கள் குளிர்ந்த காற்றின் மூலமாக குளிர்ச்சி பெற்று கருமேகங்கள் அழுத்தம் பெற்று குளிர்ச்சி அடைந்து மழை நீராக மாறி பூமியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கருமேகங்கள் நீராக மாறி பூமியின் மேல்தளத்திலே மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. மேகங்களாகவே நாம் மாறி நிற்கிறோம். மேகங்களாகவே அடர்ந்து திணிவு பெற்று அடர்ந்து அழுத்தமாக நிரம்பிக் கொண்டிருக்கிறோம். அழுத்தம் பெற்ற அந்த கருநிற மேகங்கள் நீராக மாறி இந்த மதுரை பகுதியிலே மதுரை சூழ்ந்த 100 மைல் சுற்றளவிலே மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் இந்த நிலத்தில் மேல் பரப்பில் விழுந்து விழுந்து விழுந்து
இந்த பூமியால் உறிஞ்சப்பட்டு அந்த பூமி முழுவதும் குளிர்ச்சி பெறுவதை உணர்கிறோம். குளிர்ந்த காற்று பூமியின் மேல் தளத்தில் விழுந்த அந்த நீர் அந்த பூமியை குளிரச் செய்து அந்த பகுதியில் வீசும் காற்று குளிர்ந்த காற்றாக, மேலும் குளிர்ந்து குளிர்ந்து அடர்ந்த மழையாக தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதாக பாவனை செய்கிறோம். மழை நீர் விழுந்து ரோடு ஓரங்களில் நீராக தேங்கி ஆறு போல ஓடைகளாக ஓடி அந்த ஓடைகள் முழுவதும் ஒன்றிணைந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகள் எல்லாம் ஆர்ப்பரியத்தோடு அந்த மழையில் நனைந்து நனைந்து விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். மழை நீரிலே நனைந்து கொண்டு மக்கள் குதூகலமான மகிழ்ச்சியாக அந்த மழை நீரை வரவேற்கும் முகத்தாக அந்த மழை நீரில் முழுவதுமாக நனைந்து மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு ஆடிக்கொண்டிருக்கும் காட்சியை பாருங்கள். மதுரையை சூழ்ந்து 100 மைல் சுற்றளவில் மரங்கள் முழுவதும் தனது இலைகள் விரிந்து மலர்ந்து காட்சியளிப்பதை பாருங்கள். நிலத்தில் இருந்து கொண்டிருந்த செடி கொடிகள் அனைத்தும் ஆகாயம் நோக்கி விரிந்து மலர்ந்து தளர்ச்சியாக காட்சி தருவதை பாருங்கள். பறவைகளெல்லாம் பறந்து சென்று தனது மரக்கிளைகளில் அமர்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள். அங்கு மயில்கள் தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும் காட்சியை பாருங்கள். மலைகளில் அருவி நீர் அருவியாக நிலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதை பாருங்கள். தொடர்ந்து கரு மேகங்கள் குளிர்ந்து மலையாக பொய்து கொண்டே இருக்கிறது. ஏரி குளங்கள் நிறைந்த அந்த நீர் அந்த குளத்தின் பகுதியை மேவி ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலப்பகுதி முழுவதும் ஒரு செழுமையான காட்சி. பயிர்களெல்லாம் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கும் காட்சி. மக்களெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு அந்த இயற்கை நோக்கி கைகளை உயர்த்தி நன்றி கூறும் முகத்தான் அந்த மழை நீரில் நனைந்து கொண்டே அந்த இயற்கையை வணங்கிக் கொண்டிருக்கும் காட்சி. குழந்தைகள் எல்லாம் மழை நீரில் ஆடி பாடி விளையாடிக் கொண்டிருக்கும் காட்சி. தொடர்ந்து மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. பூமி முழுமையாக குளிர்ச்சி பெறுகின்றது. ஏரி குளம் ஆறு எல்லாம்
நிரம்பி வழிகின்றது. உயிரினங்கள் மலர்ச்சி பெற்று மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இயற்கையோடு இயற்கையாக லயமாகி நிற்கிறது. அந்த மழை நீர் இந்த பகுதி முழுவதும் விழுந்து கொண்டிருக்கும் அந்த சப்தத்தை கேளுங்கள். மழை நீர் பூமியில் சட சட சடவென விழுந்து கொண்டிருக்கும் அந்த சப்த அலைகள் உணர்ந்து பாருங்கள். பூமியின் அந்த குளிர்ச்சி நம்முள் அந்த குளிர்ந்த நிலை, அந்த குளிர்ச்சியின் காரணமாக எழும் மலர்ச்சி மலர்ந்த தாவரங்கள், விரிந்த மலர்கள், ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள், நிரம்பிக் கொண்டிருக்கும் ஏரிகள், முழுமையாக பார்க்கிறோம். அந்த விரிந்த உணர்வோடு மழை நீராடு மழை நீராக கலந்து ஒன்று மழை நீராகவே மாறி பூமியில் விழுந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம், நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நகர்ந்து 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 ஓடைகளின் வழியாக நகர்ந்து நகர்ந்து இணைந்து இணைந்து ஆற்றின் மையப்பகுதியில் ஆற்று நீரோடு கலந்து விடுகிறோம். வைகை ஆற்றின் மையத்திலே அந்த நீராக கலந்து நாம் கடலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உருண்டு புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆற்று நீரோடு ஆற்று நீராக நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். கடலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டு கைகளையும் மேலே உயர்த்திக் கொள்ளுங்கள். இரண்டு உள்ளங்கைகளும் வான்வெளியை நோக்கி இருப்பது போல கைகளை விரித்து உயர்த்திக் கொள்ளுங்கள். மனதால் விரிந்து ஆகாய பெருவெளியில் அடர்ந்த மேகங்கள் மழையாக விழுந்து கொண்டிருப்பதை உணருங்கள். கைகளில் அந்த மழை நீர் விழுவது போல கைகள் குளிர்ந்து நனைவது போலும் பாவனை செய்து கொள்ளுங்கள். மனதால் விரிந்து 3 முறை மழை நல வேட்பு கூற இருக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து கூறலாம்.
ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மக்களினுடைய மனித குலத்தினுடைய எண்ணங்களின் திணிவு அந்த இயற்கையின் வான்காந்த பெருவெளியில் அடர்ந்து அந்த இயற்கையின் ஒழுங்கான சீரமைப்பை நிகழ்த்தி கொடுக்கும் அளவிற்கான ஒரு தவம் ஏற்றியிருக்கின்றோம். இதே மன உணர்வு இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவர் உள்ளத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும் என்ற சங்கல்ப அலைகளை நாம் மனதால் விரித்துக் கொள்வோம். அனைவரது உள்ளங்களிலும் இதே உணர்வு அலைகள் வெளிப்படட்டும் என்றும் அந்த வெளிப்பாடு அந்த இயற்கை குளிர்வித்து இந்த நிலத்தில் வாழ் உயிரினங்களின் வாழ்வுக்கு ஆதாரமான அந்த மழை நீர் நிரம்பி பெருகட்டும் என்ற சங்கல்பத்தை மனதில் கொண்டு இங்கு வாழ்களும் உயிரினங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.